அனைவருக்கும் வணக்கம். இன்று தேசியமும் தெய்வீகம் எனது இரு கண்கள் என்று சொன்ன தாரக மந்திரத்திற்கு சொந்தக்காரர் பசும்பொன் ஐயா முத்துராமலிங்க தேவர் பெருமகனாரின் 118வது பிறந்தநாள் விழா மற்றும் 63வது குருபூஜை விழா இன்று வெகு சிறப்பாக நடைபெற்றது. முதலில் அதற்கு நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று இந்த பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் பெருமகனார் பிறந்தநாள் மற்றும் குருபூஜை விழாவில் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் மாண்புமிகு புரட்சித்தாய் சின்னம்மா அவர்கள் கலந்து கொண்டு தேவர் பெருமகனாருக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார்கள். அந்த தேவரையா நினைவிடத்தில் அருமை அண்ணன் ஓபிஎஸ் அவர்களும் அருமை அண்ணன் செங்கோட்டையன் அவர்களும் சின்னம்மா அவர்களை சந்தித்தது மிக்க மகிழ்ச்சி. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டனாக சொல்கிறேன், இதில் மிக்க மகிழ்ச்சி அடைந்தேன். ஏனென்றால் அரசியல் ஆளுமை புரட்சித்தாய் சின்னம்மா அவர்கள் தான். ஜாதி மதத்திற்கு அப்பாற்பட்ட அரசியல் ஆளுமை பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் பெருமகனார். அவர் உண்மையிலே தன்னுடைய ஜாதி மட்டும் இல்லை, அனைத்து ஜாதி மத மக்களும் அப்படித்தான் இருக்கணும்னு நல்லா நினச்சவர். அதன் வழி வந்த புரட்சித்தாய் சின்னம்மா அவர்களும் அதேபோல் ஜாதி மதத்திற்கு அப்பாற்பட்ட அரசியல் ஆளுமை அவர்களை இன்று தேவர் பெருமானார் நினைவுக்கு வந்த சின்னம்மா அவர்களை அருமை அண்ணன் ஓபிஎஸ் அவர்களும் செங்கோட்டையன் அவர்களும் சந்தித்து பேசியதில் மிக்க மகிழ்ச்சி அடைந்தேன். தேவரையா தான் இதற்கு முழு காரணம். அவருடைய நினைவிடத்தில் இந்த 3 பேர் ஒன்று சேர்ந்ததில் உண்மையிலே நான் சந்தோஷப்படுறேன். உண்மையிலே அதிமுக தொண்டனா நான் சந்தோஷப்படுறேன். விரைவில் அதிமுகவில் பெரிய மாற்றங்கள் வரும். அதிமுகவில் ஆளுமையான தலைவி புரட்சித்தாய் சின்னம்மா அவர்கள் தான். நான் ஆரம்பத்திலேருந்து இதைத்தான் சொல்லிட்டு வர்றேன். விரைவில் அதிமுக ஒன்று கூடும். 2026 புரட்சி தலைவர் கண்டாட்சி, புரட்சி தலைவி அம்மா அவர்கள் பொற்கால ஆட்சியை மாண்புமிகு புரட்சித்தாய் சின்னம்மா அவர்கள் கொடுப்பார்கள். அதை நிச்சயம் நான் நம்புகிறேன். ஏற்கனவே செங்கோட்டையனே ஓபிஎஸ் எல்லாருமே பிரிந்தவர்கள் ஒன்று சேரணுன்ட்டு இருக்காங்க. ஒன்று சேர வேணாம்னு நினைக்கிறவங்க அண்ணன் எடப்பாடி பழனிசாமி தான். ஒன்று தெரிஞ்சுக்குங்க, அதிமுக தலைவர்கள் எல்லாத்துக்கும் ஒன்று சொல்ல நான் கடமைப்பட்டுள்ளேன். தொண்டனா நம்மளை கை குலுக்கியவர்களோட கை தூக்கி விட்டவர்கள் என்றைக்கு மறக்கக்கூடாது. இன்றைக்கி எடப்பாடி பழனிசாமி அவர் கூவத்தூரில் அன்றைக்கி முதலமைச்சர் ஆக்குனது யார்? சின்னம்மாங்கிறது எல்லாம் தெரியும். திருப்பி நான் சொல்கிறேன், அதிமுகவின் 2ஆம் கட்ட தலைவர் ஆர்பி உதயகுமார், செல்லூர் ராஜு இவங்களுக்கு பூரா சொல்கிறேன், இவங்களாம் நீங்களாம் யாருமே வேணாம், நம்ம எடப்பாடியை மட்டும் வச்சுக்கிடுவோம் மட்டும் நினச்சிங்கன்னா உறுதி அவங்களுக்கு தோல்விதே. கை குலுக்கியவர்களோட கை தூக்கி விட்டவரை மறக்கவே மறக்காதீர்கள். அந்த கடவுள் பார்த்துக்கிட்டே இருப்பான். இன்றைக்கி அதைத்தான் தேவர் பெருமானார் நினைவிடத்தில் செங்கோட்டையண்ணே ஓபிஎஸ் அண்ணே அவர்கள் சின்னம்மா அவர்கள் சந்தித்திருக்காங்க. உண்மையிலே மிக்க மகிழ்ச்சி. அதிமுக தொண்டனா நான் பெருமை அடைகிறேன். விரைவில் அதிமுகவில் நல்ல மாற்றம் வரும். தேவரையா அந்த நினைவு தினத்தில் தேவரையாவுக்கு மீண்டும் நன்றி சொல்ல கடமைப்பட்டுள்ளேன். நன்றி, வணக்கம்.